ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் அரிசி சீரீஸ்க்கு வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னென்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அரிசியே சாப்பிட்றதில்ல, நான் கார்ப்ஸே எடுத்துக்கிறதில்ல, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இன்றைக்கி ஒரு சின்ன கொஞ்சம் உல்ட்டாவாக சொல்கிறேன். அரிசி சாப்பிடாமல் இருந்தால், ஐ மீன் கார்ப்ஸ் எடுக்காமல் இருந்தால் என்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு எனர்ஜி கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கார்ப்ஸ் தான் நம்ம அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ்க்கோ எதுக்குனாலும் நமக்கு எனர்ஜி தேவை. ஸோ அது குறையுன்றாங்க. ரெண்டாவது நம்ம டைஜஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் வருன்றாங்க. ஃபைபர் அரிசியில் கொஞ்சம் இருக்கனால. ஸோ அந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க. மூணாவது பிரெயின் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கார்ப் நிறையா தேவை அப்படின்றாங்க. ஸோ இதனால் நம்ம மூடியாகலாம், பிரெயின் ஃபாக் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது தூக்கம் நல்லா வராதுன்றாங்க. ஏன்னா நம்ம கார்ப்ஸ் அரிசி நம்ம சாப்பிடும்போது செரோட்டோனின் நிறையா சுரக்கும். அது தூக்கம் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அரிசி கார்ப்ஸ் சாப்பிடும்போது இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. இது நம்ம எடுக்காதப்ப இவ்வளோ பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ அளவு தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் கரெக்டான அளவு கரெக்டான நேரம் சாப்பிட்டிங்கன்னா ரைஸ் இஸ் வெரி குட். ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ் அண்ட் டைமிங். ஸோ இந்த மாதிரி அரிசி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தட்டா பாய்.